வானொலியில் இந்த படத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாக வாழ்ந்திருப்பவரை எங்கள் ஊரை சேர்ந்த நடிகர் எஸ். ஏ. சுப்பையா அவர்களுடனாகிய இந்திய மக்கள் சார்பாகவும் செங்கோட்டை மற்றும் பிற நகர்களில் உள்ள எங்களூர் மக்கள் சார்பாகவும் விரும்பி கேட்டு எழுதி அனுப்பியுள்ளோம். ஒலித்து வர சங்கீத செல்லூர் என்றும் ஹரிஹரன். இதோ கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய பாடல் ஒலிக்கிறது. வந்தே மாதரம் என்போம் என்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மாதரம் என்போம். வந்து புகழ் என்ன தாயின் வயிற்று பிறந்தோ ஒரு தாயின் வயிற்று பிறந்தோ இருந்தாலும் சகோதரரங்கோ தந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வளர்ந்து என்போம் தந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்ம ஒற்றுமை அனைவருக்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தார் பின் அமைச்சது வேண்டும். சௌமியா இல்லம் வீட்டு எண் 6 44வது தெரு, சிவசக்தி நகர், சென்னை என்ற இடத்திலிருந்து எஸ்.ஆர். ஹரிஹரன். சௌமியா இல்லம் வீட்டு எண் 6 44வது தெரு, சிவசக்தி நகர், சென்னை என்ற இடத்திலிருந்து சொத்தக்கணியில் என்ற திரைப்படத்திற்காக பி.எஸ். ஜெயராமன் பாடிய பாடலுக்கு இப்படி விளக்கம் எழுதியிருக்கின்றார். என் அபிமான இலங்கை வானொலியே, மிகுந்த நம்பிக்கையுடன் தேர்தேசிய நிகழ்ச்சிக்கு என் அருமையான பழைய பார்வை விரும்பி கேட்டு என்ற தேதியினை எழுதுகின்றேன். இன்று மாறுபட்ட காலகட்டத்தின் கோலத்தை நாகரிகத்தின் யோகத்தின் அவசரத்தின் தவறுதலால் ஏற்படும் உயிர்கொல்லி நோயில் விழுந்துவிடக் கூடாது என்ற சிந்தனையில் சிதறிய கோலமாக வந்த கவிதையாக வடித்துள்ளேன். கடற்கரையில் வீடு கட்டி கழுத்தினிலே கிளைத்திருந்தேன். அலை நீரில் அழிய கண்டும் கண்ணீரை வடிய விட்டேன். வானத்தில் கருத்தரித்தும் வளர்த்தாரை மறந்துவிட்டும் பூமிக்கு குடிபெயர்ந்த புத்தி கட்ட மழையானேன். என் வீட்டு கிணற்றினிலே எனக்காக பிறந்த நீரை தவிக்க விட்டு கொஞ்ச நேரம் கொட்டும் மழை தனிலே குளிரும் வரை என்றிருந்தேன். குளிர்வது கூட தெரியவில்லை. மீட்டுவது வீணை என்றும் நினைத்ததும் வீணையாற்றே. பாடியது மங்களம் என்று எண்ணிய போதே முகாரியாற்றோ. விழிபிறந்தே விழுந்தவன் தான் விதியை நொந்து என அன்றைக்கு தொழுநோயில் விழுந்த ஒருவனின் துன்பத்தை இரத்த கண்ணீர் என்ற படத்தில் குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது எப்படி தத்ரூபமாய் அந்த பாடலுக்கு ஏற்றாற் போல
நடிகர்கள் M.R. ராதா அவர்கள் நடித்திருந்தார்கள். புடம் போட்ட நடிப்பின் திறமையை யாராலும் நிரப்ப முடியாது. ஆனால் இன்றைய மாறுபட்ட காலத்தின் சிதறிய கோலமாக நம்முடைய வாழ்க்கையும் எய்ட்ஸ் என்ற உயிர் சொல்லி நோயில் விழுந்துவிட்டது. இதை தவிர்ப்பதற்காக எல்லோரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை தெரிவு செய்கின்றோம் என்று ஜெயராமன் அவர்கள் ரத்த கண்ணீர் திரைப்படத்திற்காக பாடிய பாடலை தெரிவு செய்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் S.R. ஹரிஹரன். சௌமியா இல்லம், வீட்டு எண் 644வது தெரு, சிவசக்தி நகர், சென்னை என்ற இடத்திலிருந்து. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. வாழ்க்கை குற்றங்களை புரிந்த எனக்கு நிம்மதி ஏது? அத்தது உலகில் அமைதியும் மகிழும். அத்தது உலகில் அமைதியும் மகிழும். அரும்பிட முடியாது. முடியாது. உண்மை உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனை மற்ற போய்விட்டத. அமைதி அழிந்தது. புயலும் எழுந்தது. ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. அமைதி எழுந்தது, புயல் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. பொழிந்தது பொழிந்தது. என் ஆணவம், என் கர்வம், என் அம்பாவம் அத்தனை அத்தம் போய்விட்டத. குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது. பார்த்தவன் குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுடலையும் இழந்தேன், இந்த கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியாதா யாரா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. உங்களுக்கு அவள் கிடைத்தது போல் இருக்கு. பெரிய வலிமையாக ஒரு நகைச்சுவையோடு வருவீர்கள். கூறுங்கள், உங்கள் நகைச்சுவை மற்றவர்கள் சேர்ந்து எப்படி கொள்வீங்க? கண்டிப்பா போடுறேன். ஒரு பிறந்த நாள் வாழ்த்து. அதாவது இன்றும் அன்றும் அன்று விளங்கும் உங்கள் அபிமான நேயர் என்ன 109 சிவசக்தி நகர் S.R. ஹரிஹரன். ஹரிஹரன் செங்கோட்டை S.R. ஹரிஹரன் அவருக்கு இன்னைக்கு 57வது பிறந்த நாள். இன்னைக்கு அவருடைய அவர் குடும்ப நண்பர், அவரை எங்களுடைய பெற்றோர் நண்பர்கள் எல்லோரும் அவரை வாழ்த்துறாங்க. நாங்களும் வாழ்த்துக்கிறோம். ஹரிஹரன் கற்றுக்கொண்டிருப்பாரா? கண்டிப்பா. அவருக்கு 57 வயசு. அவருக்கு தேர்ந்தெடுப்பு நேயருக்கும் உங்க ராஜேஸ்வரி சமூக மாவட்ட அவரெல்லாம் நல்ல சிறப்பு தேர்ந்தெடுப்பு நேயர்னு ஒரு பேர் வாங்கிட்டார். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை தாமாசி தர்மராஜன், கொல்லம் T.N. சேதுராமன், முன்னீர் பள்ளம் சிவமணி, அப்புறம் நிறைய பேர் மாதா கோயில்பட்டி மலையரசு பாண்டியன், அருப்புக்கோட்டை பன்னீர்செல்வம், திருப்புக்கோடி விஜயகுமார், பெஞ்சாட நீலமேகம், பொருணை பாலு, கால்வாய் நாராயணன், செந்து கண்ணன் எல்லாரும் வாழ்த்துறாங்க. விடுபட்ட நேயர்கள் வானொலி நேயர் எல்லாரும் வாழ்த்துறாங்க. விடுபடாத நேயர்களும் வாழ்த்துறாங்க. அவரை எல்லோருமே வாழ்த்துக்கிறார்கள். அனைவருடைய வாழ்த்துக்களும் அவரை போய் இப்பொழுது சென்று அடைந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. வந்துருவோமா? அதாவது இப்போ ரம்ஜான்ல ஏதாவது சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு நண்பர் சாப்பிட போயிருக்காரு ஹோட்டல்ல. இன்னும் சிக்கன் பிரியாணின்னா இவ்வளவு சூடா இருக்குன்னு கேக்குறாரு. இது நெருப்பு கோழி பிரியாணின்னாரு அவரு. நெருப்பு கோழி பிரியாணி தெரியுமா? நெருப்பு கோழி பிரியாணி சுடத்தானே செய்யும். ஆமா. தீபாவளி வருகிறது இல்ல, கணவன் மனைவி சொல்றா, தீபாவளிக்கு டூர் போனோம்,
குற்றாலம் கொடைக்கானல் ஊட்டி இங்க போலாமான்னு சொல்ல சொல்றாங்க. வேண்டாங்க, காஞ்சிபுரம் ஆரணி பின்னால பட்டு போவோம், அது பட்டு கூட வாங்குவாங்க. சரி, வணக்கம். சரி, நன்றி சித்தபகம் சங்கர். உங்கள் அழைப்புக்கு மற்றவர்களை சிரிக்க வைத்தமைக்கு நன்றி. வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மேடம்? நன்றாக இருக்கேன் சங்கர். மழை பெய்கிறதாங்க? மழையும் பொழிகிறது, நீர்களும் அன்பு மழையிலும் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். திருவோணத்திலையும் மழை பெய்கிறது. சரி, படம் போடுறீங்களா? அப்புறம் மேடம் வாட்சி யாருக்கு என்று பிறந்தது? இலங்கை வானொலியின் பழைய நேயர் ஐகரனுடைய தம்பி மகள் வந்து ரம்யா விஸ்வநாதன். சரி, ரம்யா விஸ்வநாதன் இன்று குலகத்தின் நகர் பாடியில் கொண்டாடுறாங்க அம்பத்தூர்ல. அவரு வாக்கு அன்பு உள்ளவர் பெரியப்பா ஹரிகரன், திருப்பதி விஜயகுமார், கச்சேரி சக்தி கஜேந்திரன், கொடுக்காத்தூர் ஞானமுருகன், ஆங்கரை பைரவி, புதுச்சேரி மாதவன், குளப்பாக்கம் கஜேந்திரன், பின்னால நீலமேகம், மன்னாங்குடி ராமலிங்கம், இந்துக்கண்ணன், ஏர்வாடு குண்டு கந்தப்பன், யாத்திக்கல் மக்கள் காதர், குரு பாஸ்கர், கன்னியாகுமரி கே நாகராஜன், அத்திமலைப்பட்டு முது ஜெயபால், வேட்டவரம் டி குமார், கமல் முரளி, புகழை பாலு மற்றும் எங்கள் குடும்பத்தை அனைவரும் அவரை வாழ்கிறார்கள். மேடம், ஒரு சிந்தனை மேடம், கைரேகை பார்த்து உன் எதிர்காலத்தை எண்ணி விடாது. ஏனென்றால் கை இல்லாதவர்களுக்கும் எதிர்காலம் உண்டு. அப்ப ஒரு நகைச்சுவை மேடம், அதாவது ஒரு மனைவியும் கணவனும் பேசிக்கிறாங்க. மனைவி சொல்றாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, நான் வேணா நீங்க கமெண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. கணவன் சொல்றாரு, குடும்பம் மொத்தத்துக்கும் எவன டாக்டர்கிட்ட ஃபீஸ் கொடுக்க முடியும், நானே போய் டாக்டர்கிட்ட பார்த்து ஃபீஸ் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இது இவர் உத்தமந்திரப்பட பாடலை விரும்பப்பட்டதுல மலைவாழ் இறந்து வானொலியில் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றேன். நிச்சயம் நிறைவேற்றுவாய், வானொலியில் கடல விடுவாய் என்று நம்பிக்கையில் காத்திருக்கின்றேன் என்று ஒரு கதையை கூட எழுதி அனுப்பியிருக்கிறார். இப்படி இந்த படத்துல வந்து பாலசுப்ரமணியன் சுஷிலா சேர்ந்து பாடிய படகு படகு ஆசை படகு என்ற நிகழ்ச்சி முன்னரே நடமையான முக்கில் ஒழிக்கும் இந்த பாடலை சௌமியர்களுக்கு நேராக நான் விரும்பி பெற்றேன் ஒளிபரப்பப்படுமா என்ற நேர ஹரிசனின் பிரேசத்தின் இருந்து கொண்டிருக்கிறார். இதை முக்கியமாக இருக்கிறேன். உங்கள் விருப்ப பாடல் இது.